வணக்கம். கூனி வந்த கதை. சில நாட்கள் கழிந்தன. ஜனகரிடம் விடைபெற்றார் தசரதன். தன் மகன்களுடனும் மருமகள்களுடனும் அயோத்தி புறப்பட்டார். மிதிலாபுரியிலிருந்து அயோத்தியாபுரியை நோக்கி தசரத மன்னனுடைய கூட்டம் புறப்பட்டது. இடைவெளியில் எதிர்பாராத வண்ணம் திடீரென்று விபத்து ஒன்றொன்று வாய்ப்பதாயிற்று. காற்று பயங்கரமாக வீசியது. பூமி நடுங்குவது போன்று தென்பட்டது. பயங்கர மூர்த்தியாகிய பரசுராமன் திடீரென்று அயோத்தி அரச கூட்டத்தின் எதிரே தென்பட்டார். சத்திரியர்களை துடைத்து தள்ளுவது அவருடைய வாழ்க்கை செயல். அவருடைய தந்தையாகிய ஜமதக்னி என்னும் ரிஷி அரசன் ஒருவனால் கொல்லப்பட்டார். அச்செயலுக்கு பழிவாங்குதற் பொருட்டு சத்திரிய குலத்தையே ஒதுக்கித் தள்ள பரசுராமன் விரதம் பூண்டிருந்தார். பயங்கர மூர்த்தியாகிய பரசுராமனோ தசரதனை கண்ணெடுத்து பார்க்கவில்லை. அரசர் கூட்டத்தையும் வசிஷ்ட மகரிஷியையும் ஏனைய முனிவர்களையும் அவர் மனதில் வாங்கவில்லை. தசரத ராமன் ஒருவனே அவர் நாடி வந்த உயிர் பிராணியாகும். ராமனை நோக்கி பரசுராமன், பழமையான சிவவில்லை உடைத்து விட்டாய், அதனால் நீ மாவீரனாக மாட்டாய். என் கையில் உள்ளது திருமாலின் வில், இதை வளைத்து காட்டு பார்ப்போம் என்று கோபத்துடன் தன் வில்லை நீட்டினார் பரசுராமர். ராமனுக்கு என்ன நிகழப் போகிறதோ? பரசுராமரின் கோபத்தை யாராலும் தணிக்க முடியாதே, என்ன செய்வது என்று தசரதனும் மற்றவர்களும் கலங்கினார்கள். எந்த தயக்கமுமின்றி அந்த வில்லை வாங்கினான் ராமன். அதில் அம்பு பூட்டினான். எளிதாக வளைத்தான். எதன் மீது இந்த அம்பை எய்ய வேண்டும் என்று அமைதியாக கேட்டான். இதை எதிர்பாராத பரசுராமர் திகைத்தார். அவர் ஆணவம் அழிந்தது. என் வலிமையையும் தவத்தையும் எடுத்துக்கொள் என்றார் அவர். அங்கிருந்து சென்றார். அயோத்தியை நோக்கி அரச குடும்பத்தின் குடும்பம் மேலும் புறப்பட்டு சென்றது. அக்கூட்டத்தின் வருகையை எதிர்பார்த்திருந்த நகரவாசிகள் அந்நகரை நேர்த்தியாக அலங்கரித்திருந்தார்கள். அங்கே ராமனும் சீதையும் உள்ளம் ஒன்றி வாழ்ந்தார்கள். இல்லறத்தை நல்லறமாக நடத்தினார்கள். ஒருவர் மீது ஒருவர் உயிரையே வைத்திருந்தார்கள். கணவன் என்றால் ராமனைப் போல இருக்க வேண்டும், மனைவி என்றால் சீதையைப் போல இருக்க வேண்டும், வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று எல்லோரும் புகழ்ந்தார்கள். மிதிலாபுரியில் இருந்து அயோத்தியாபுரிக்கு அரசர் குடும்பம் திரும்பி வந்த பிறகு தசரத சக்கரவர்த்திக்கு அவருடைய வயது முதிர்ந்த மாமனாராகிய கேகய நாட்டு கோமானிடமிருந்து வேண்டுதல் ஒன்று வந்தது. வேண்டுதல் ஒன்றும் இல்லை. பேரனாகிய பரதன் தாத்தாவாகிய கேகய நாட்டு வேந்தரோடு கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது ஆகும். அதனால் அந்த வயோதிகருக்கு பரமானந்தம் உண்டாகும். தசரத சக்கரவர்த்தியும் அதற்கு இசைந்தார். பரதனையும் அவனுடன் இணைப்பிரியாது வாழ்ந்து வந்த சத்ருக்கணனையும் தசரதன் கொஞ்ச காலம் கேகய நாட்டில் தங்கியிருக்கும்படி அனுப்பி வைத்தார். தன் முதுமையை எண்ணி கவலைப்பட்டான் தசரதன். அரியணையில் வீற்றிருந்த அவர் அவையினரை பார்த்தார். இனியும் என்னால் அரசாட்சியை சுமக்க இயலாது. ராமனுக்கு முடிசூட்ட எண்ணுகிறேன். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் சொல்லுங்கள் என்று கேட்டார். அரசே, அரியணைக்கு மிகவும் பொருத்தமானவர் ராமனே. நற்பண்புகள் அனைத்தும் உடையவர். இந்த செய்தியை அறிந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். அடுத்த நாளே முடிசூட்டு விழா என்று முடிவு செய்யப்பட்டது. இதை அறிந்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தார்கள். ஆரவாரம் செய்தபடி எங்கும் கொடிகளும் தோரணங்களும் அமைத்தார்கள். குதூகலத்திற்கு இருப்பிடமாயிருந்த அதே ராஜ மாளிகையில் மற்றொரு பக்கம் சூழ்ச்சி ஒன்று உருவெடுத்து வந்தது. மந்தரை என்னும் பெயர் கொண்ட கூனி ஒருத்தி இருந்தாள். கேகய சக்கரவர்த்தினுக்கு அவள் பணிப்பெண்ணாக இருந்தாள். பட்டணத்தில் எங்கு திரும்பி பார்த்தாலும் ஆரவாரமே தென்படுகிறதே, அதற்கு காரணம் யாது என்று விசாரித்தாள். அடுத்த நாள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்னும் செய்தி அவள் காதுக்கு எட்டியது. அதை கேட்டதும் கூனி திடுக்கிட்டாள். ஆண்டுகள் பல முன்னோக்கி யோசிக்கலானாள் கூனி. முன்பு ராமன் சிறுவனாக இருந்தபோது நடந்த நிகழ்ச்சி இது. கைகேயின் பணிப்பெண் மந்தரை கூன் விழுந்த அவளை எல்லோரும் கூனி என்றழைத்தார்கள். அரண்மனை வீதியில் வந்து கொண்டிருந்தாள்.
சிறுவனாக இருந்த ராமன் அவளை பார்த்தான். அவள் கூன் நிமிர வேண்டும் என்று நினைத்தான். விளையாட்டாக அவள் முதுகில் அம்பால் அடித்தான். அம்பால் அடித்த ராமனை பழிவாங்கும் வஞ்சம் கொண்டாள் கூனி. விரைந்தாள் கைகேயியிடம். அம்மா, ஆபத்து வந்துவிட்டது. ராமனுக்கு நாளை முடிசூடப் போகிறார்கள் என்று அலறினாள். என் மகன் ராமனுக்கு முடிசூடப் போகிறார்களா? மகிழ்ச்சியான செய்திதானே, இதற்கு ஏன் அலறுகிறாய் என்று பூரிப்புடன் கேட்டாள் கைகேயி. உங்கள் மகன் பரதன் இங்கு இல்லை. உடனே ராமனுக்கு முடிசூட வேண்டிய கட்டாயம் என்ன? அவன் அரசனானால் உங்கள் நிலை என்ன ஆகும்? உங்களுக்கு என்னென்ன கெடுதிகள் வர உள்ளன? எதையாவது சிந்தித்து பார்த்தீர்களா என்று கோபத்துடன் கேட்டாள் கூனி. நீ என்ன பேசுகிறாய்? என் நிலை என்ன ஆகும் என்றாள் கைகேயி குழந்தைத்தனமாக. ராமன் அரசனானால் எல்லா அதிகாரமும் கோசலைக்கு போய்விடும். நீங்களும் பரதனும் அவள் கையை எதிர்பார்த்தே வாழ வேண்டும். உங்கள் எதிர்காலத்தையும் மகனின் நலத்தையும் நினைத்து பாருங்கள் என்றாள் கூனி. இருவருக்கும் இடையே விவாதம் நீண்டது. தெளிந்த கைகேயின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்தாள் கூனி. கூனியின் வஞ்சக பேச்சை கேட்டு கைகேயின் உள்ளமும் தடுமாறியது. இறுதியில் கூனியின் பேச்சை முழுமையாக நம்பத் தொடங்கினாள் கைகேயி. கூனி, நீ சொல்வது எனக்கு உண்மையாகப்படுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் கைகேயி. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.